இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்கிறவங்களும் அதிமுகவுடைய ஆதரவாளர்களும் என்ன பேசிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 25 சீட்டு தரலாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. 25 சீட்டு வாங்கினா கட்சியை வந்து தமிழ்நாட்டில் கலைச்சிடலாம், கட்சியை வந்து மூடு விழா பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு பிரான்ச் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதே சமயம் தேர்தல் வரைக்கும் இந்த கூட்டணியை வந்து சலசலப்பு இல்லாமல், கருத்து வேறுபாடுகள் இல்லாமல், பெரிய சண்டைகள் இல்லாமல் கொண்டு போகணும்னு திரு நயினார் நாகேந்திரன் நினைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஆனால் தமிழக பாஜகவுடைய ஒரு கேரக்டர், அதை விட்டு கொடுத்து அதிமுகவுக்கு நம்ம அடிமையாக போகக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஒரு சில இடங்களில் நம்ம திரும்ப பேசுறதுல தப்பே கிடையாது. இப்போ திருமாவளவன் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காரு இல்லையா, ஒரு நாள் என்ன சொல்லுவார், நான் வந்து திமுகவை மட்டும் நம்பி இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க அப்படிம்பாரு. அதுக்கு வந்து எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் என்ன சொல்லுவார், என்னை கூட்டணியிலிருந்து பிரிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படிம்பாரு. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி தான் வந்து அதிமுகவிலேருந்து பாஜகவை சீண்டும் விதமாக யாராவது பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பதிலடி கொடுக்கணும். அந்தளவுக்கு இறங்கி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா அதிமுகவுக்கும் பாஜக அப்படிங்கிற கட்சி வேணும். பாஜக இல்லாமல் அவங்க மட்டும் வீழ்த்த முடியாது. அவங்களுக்கு அந்த டார்கெட் இல்லையா, அவங்களுக்கு அந்த லாங் டேர்ம் கோல் இல்லையா, திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சா தானே அவங்க வந்து ஆட்சிக்கு வர முடியும். அப்போ அந்த பரஸ்பர மரியாதை, பரஸ்பர நட்பு, அதை வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து கொண்டு வர்றது, அதை கொடுக்க வைக்கிறது தான் ஒரு மாநில தலைவருடைய வேலை. அதற்கான வேலையை திரு நயினார் நாகேந்திரன் செய்யணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.